ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ஓட்ட வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் தீபாவளி நோன்புக்கு ஒரு 4 பலகாரம் செய்வோங்க. அதில் மிளகு ஓட்ட வடையும் அடங்கும். 2 ஆழாக்கு பச்சரிசியை போட்டு நான் வறுத்துக்கிறேன். 1 கிலோ உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக வேணாம். ஓரளவுக்கு கலர் வந்தோடனே நீங்கள் இறக்கிடுங்க. நல்லா ஆறட்டும். இப்போது ஊற வச்சிருந்த உளுத்தம்பருப்பை ஒன்றும் பாதியமாக எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். தண்ணி ஊற்றிட்டோம்னா எண்ணெய் ஊற்றுக்கும். அரிசியை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ தூள் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக தூள் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தூள் பண்ணி நம்ம இதை கொட்டிக்கலாம். மிளகும் ஒன்றும் பாதியமாக நீங்கள் தூள் பண்ணணும். ரொம்ப நைஸாக அந்த மாதிரிலாம் அரைக்காதீங்க. இதோ இப்படி இருக்கணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச மாவு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்திருக்கணுங்க. பரவாயில்ல, நம்ம அரிசி பொடி போட போகிறோம். இப்போ பட்டர் நம்ம போடணுங்க. தேவையான பட்டர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் போடுறேன். அரைச்சி வச்சிருந்த அரிசி பொரி, மிளகுத்தூள் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். நிறைய அரிசி பொரி போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மட்டும் நீங்கள் தண்ணி தெளித்து ஒன்றும் பாதியமாக உளுத்தம்பருப்பு அரைஞ்சா போதும். நல்லா மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டர் சூடு பண்ணி இப்போ நம்ம அதிலேயே ஊற்றிடலாம். சூடு ஆறிட்டோன்னு கலரி விடுங்க. கொஞ்சம் இந்த பாத்திரத்துலேயே போட்டு கலரத்துக்கு கொஞ்சம் வசதிப்படலை. நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன், தாம்பூல தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது நம்ம பட்டர் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் போடணுங்க. பெருங்காயத்தூள் நான் மறந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் போடுறதுக்கு. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இதை இப்போ இந்த மாதிரி கலர்ற நேரத்தில் தாம்பூலத்தட்டில் போட்டு நம்ம கலரணும் இல்லையா, அப்போ அந்த நேரத்துலேயே பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே கலரி வந்துட்டோன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அச்சுச்சோ பெருங்காயம் போடலையேன்னு சொல்லிட்டு திருப்பி பெருங்காயம் போட்டு திருப்பி கலரி எடுத்து வச்சேன். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா முதல்ல போட்டு பார்க்கலாம். ஒரு 2 போடுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம திட்டமாக தண்ணி இல்லாமல் உளுத்தம்பருப்பை நம்ம ஆட்டி எடுக்கிற அந்த பதம்தான் முக்கியம். பொரியரிசி போட்டாலே உங்களுக்கு நல்ல பொறன்னு இருக்குங்க. மிளகு ஓட்டோட கொஞ்சம் எண்ணெய் காயில போல் போட்டுட்டுறேன் நான். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஒரு 4 நாளாக போட்டு எடுத்தேன். சூப்பரான மிளகு ஓட்ட வடை ரெடிங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பாக எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். துளி கூட எண்ணெய் இல்லாமல் எவ்வளோ மெலிசாக நம்ம பூரி அச்சில் போட்டு எடுத்தோம். எவ்வளோ மொரன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு ஓட்ட வடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவரில் நம்ம செஞ்சிடலாம். இன்னும் ஆழாக்கு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் மிளகு ஓட்ட வடை இந்த ரெசிபியோடு பண்ணிடலாம். சொன்ன அளவோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி, பாய்.